மில்லட் யூஸ் பண்ணி பேக் பண்ண ஆரம்பித்தேன். சத்து மாவு இதெல்லாம் வச்சு பேக் பண்ணும்போது ரொம்ப நல்லா போச்சு. அதே மாதிரி ராகி ப்ரௌனி, அப்புறம் சாக்லேட் செஞ்சேன். அப்புறம் வந்து முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கொஞ்சம் பேருக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு முட்டை மிட்டாய் வந்து நல்லா ரீச் ஆச்சு. நமக்கு பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து பேக்கிங் வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கேப்பில் என்ன பண்ணேன், ஏதா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் மில்லட் இட்லி பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம இது முறையாக செய்யணும் இல்லையா, அதுக்கு நம்ம யாரோட கைடன்ஸ் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு மேம்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ் தான். அவங்கக்கிட்ட நான் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் செய்ய கற்றுக்கிட்டதில் இப்போ பார்த்திங்கன்னா மில்லட்டில் வந்து லட்டு வகைகள் செய்கிறேன். அப்புறம் நிலக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, கருப்பு உளுந்து லட்டு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கருப்பு உளுந்து லட்டு, முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, அது இல்லாமல் மில்லட்டில் இப்போ நல்லா எனக்கு வந்து இட்லி பொடி கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஊறுகாயின்னு பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு நான் வந்து மாங்காயும் நெல்லிக்காயும் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.